நாளைக்கு கடைக்கு வந்து சில்லறை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. 20 ரூபாய் தாள் வந்து 500 ரூபாய்க்கு எடுத்து வச்சுக்கோ. எடு. சரி, 100 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாள் வரும்? 25 20 ரூபாய் தாள் இருந்தால் 100 ரூபாயா? நான் கேட்குறது உனக்கு புரிஞ்சுதா? டேய் இங்கே பாருடா, 100 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாள் சொல்லு. 100 ரூபாய்க்கு 5 20 ரூபாய் தாள்னு 500 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாள்? 4 20 ரூபாய் தாள் 100 ரூபாயா? 100 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாளுக்கு உனக்கு தெரியலையாடா? சரி, 5 20 ரூபாய் தாள் 100 ரூபான்னு 500 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாள் சொல்லு. நிஜமா இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லைடா. நீ படிச்சுட்டு இவ்வளோ பெரிய பையனாக இருக்கிற, 100 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாள்னு கேட்டால் மாற்றி மாற்றி சொல்கிற. தெரியலையா இல்லை வேணும்னே அப்படி சொல்கிறியா? டேய் அப்புறம் சாப்பிட்றா, பதில் சொல்லு. 100 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாள்? ரைட்டு, 5 20 ரூபாய் தாள் 100 ரூபான்னு. அப்போ 500 ரூபாய்க்கு எத்தனை 20 ரூபாய் தாள் அதை சொல்லு. அடேங்கப்பா, 25 20 ரூபாய் தாள்னு 500 ரூபாயா 100 ரூபாயா? அதான் நான் பார்த்தேன். 25 ரூபான்னு 100 ரூபான்னு சொல்கிற போறேன்னு பார்த்தேன். மக்களே, இது வந்து சிரிக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி கல்வி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு என் வீட்லேயே நிரூபணம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கடைக்கு போனோம், நம்மளோட சேஞ்சுக்காக கஸ்டமர்லாம் வருவாங்க, அவங்க சேஞ்சுக்காக நம்ம வந்து பணம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். கடைக்காக சேஞ்ச் அவங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. 20 ரூபாய் தாள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோப்பா 500 ரூபாய்க்கு அப்படின்னு நான் சொன்னேன். 100 ரூபாய்க்கு எத்தனை தாள் 20 ரூபாய் வரும்னு தெரியல. சரி, 100 ரூபாய்க்கு அப்படி இப்படி கொஞ்சம் சொல்லிட்டான். 500 ரூபாய்க்கு எத்தனை வரும் அப்படின்னு தெரியல. இதெல்லாம் நாளைக்கு வளர்ந்து இதில் என்ன இதெல்லாம் சாதிக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளோ வருஷம் என்ன ஸ்கூலில் படிச்சதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு ஃபிங்கர் டிப்பில் இந்த ஒரு 1வது 2வது கணக்கு கூட தெரியல. இன்றைக்கி கல்வி இந்த அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.